உங்களதின் சரவணால அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு 2000 ரூபாய் தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. எதிர்பார்த்ததை விட அதிகமா குடுத்துட்டாரு. அதனால ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஓகே, சூர்யா ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபைடா இந்த படம் பார்த்தா? சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே, சூர்யா ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, எல்லா ஃபேன்ஸுமே இந்த படத்தை ரொம்ப ரசிச்சு பார்ப்பாங்க. லென்த்தாலாம் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா கூட உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒன்று படம். ஓகே, சூர்யா சார் அந்த பேரிங் எப்படி இருக்கு இந்த படத்துல? பேரிங் லவ் தான், கடைசி வரையும் எண்டிங் ஆனவே லவ் தான், ஃபுல்லாவே லவ் தான் படம் ஃபுல்லா. ஸோ அதனால சூப்பரா இருந்தது படம். ஓகே, ஆனா இது அண்ணன் மாதிரி தான் கொஞ்சம் லேக் அடிக்குது ஒரு கட்டத்துக்கு மேல, ஏன்னா லென்த்தி ஷார்ட்டா இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்படின்லாம் வந்து லென்த்தி ஷார்ட் எல்லாமே சூப்பரா தான் இருக்கு படத்துல. இதுல எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லா இருக்கு படம். சரியான வெறியில இருக்கிறோம். படம் பேசிச்சு, அவ்வளவுதான். மாட்டினாலாம் கண்டோம் ப்ரோ, படம் பேசும் ப்ரோ. இப்போ வந்து பார்க்க சொல்லு ப்ரோ, நானே காசு தரேன் அவனுக்கு அந்த சொட்டைக்கு. வந்து படத்தை பார்க்க சொல்லு, இதே தேட்டர்ல பார்க்க சொல்லு. இல்ல போன வாட்டி பேட்டி கொடுத்தானே அங்க காசுடா, அங்க வந்து பார்க்க சொல்லு, நான் டிக்கெட் எடுத்து தரேன். சம்பவம் சரியான படம். என்ன சொல்றாங்கன்னா இப்ப கங்குவாக்கு அப்புறம் சூர்யா சார் வந்து அவ்வளவுதான் அந்த மாதிரி முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி ப்ரோ சொன்னவங்கள வந்து பார்க்க சொல்லு ப்ரோ, மாதிரி பேச சொல்லு ப்ரோ. சரியா ப்ரோ, சாங்கு, ஃபைட்டு, ரொமான்ஸ், மாஸ் சீன்லாம் ஒரு கண்ணில் பேசுது ப்ரோ. டைலாக் அவர் பண்ற சீன்லாம் சரியான ட்விஸ்ட் எல்லாம் சம்பவம் காத்துனுக்குது. போய் பாருங்க. நீங்க பாத்துட்டீங்களா படம்? வேலையை பார்த்துட்டு போய் பாருங்க ப்ரோ, தரமான சம்பவம் இருக்கு. நானே சொல்றேன், நீங்க போய் பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. எப்படி சொல்றேன், நம்மளே ஒரு பாக்ஸர் கத்துக்கிட்டு எல்லாரையும் குத்தி அப்படியே எனக்கே அப்படியே அடிக்கணும் போல ஆயிடுச்சு. லவ் போர்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு? சூர்யானாலே கொஞ்சம் ரொமான்டிக், லவ்வே லவ் இருந்தா இன்னும் அவன் ஜாலியா இருந்திருப்பான். ஓகே, பயங்கரமா என்ஜாய் பண்ணிருக்கீங்க. படம் லேகா இருக்குனாங்களா எல்லாரும்? என்ன சொல்றாங்க? லைக் அவங்க போன படத்துக்கு இந்த படம் சூப்பர். பூஜா ஹெட் நீங்களா சொல்லுங்க. பூஜா ஹெட் எப்படி பண்ணிருக்காங்க? குட், அவங்க நல்லா தான் பண்ணிருக்காங்க. ஆனா எனக்கு பொண்ணே வேணாம் அந்த படத்துல தோணிருச்சு. அவங்க எப்படி ஒரு மனுஷன் மாறு சொன்னா எப்படியா மாறுவான். படம் நல்லா இருந்தது ப்ரோ. சூர்யா கம்பேக் மூவின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பிஃபோர் மூவிக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருந்தது. கார்த்திக் சுப்ராஜ் படம் எப்போது எப்படி இருக்குன்னு தெரியும், நல்லா இருந்தது. பூஜா ஆக்டி நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. சூர்யாக்கு நல்ல பேரா இருந்தாங்க. படம் அதனால சூப்பரா இருந்தது. படம் அதான் லவ்க்கு நல்ல படம் ப்ரோ. படம் தரமா இருக்கு ப்ரோ. சூர்யா கம்பேக்னா இதான் கம்பேக் ப்ரோ. பூஜா ஆக்டியோட அவங்க பார்க்கவே சூர்யா மேல இருந்து கண் எடுக்கவே தோணல ப்ரோ. ஃபுல்லா அவர் தான். இந்த லாகிக்கு தேவையே இல்லை ப்ரோ. கங்குவா கம்பேக்னா இதான் ப்ரோ கம்பேக். எஸ்டிஆருக்கு அப்புறம் இதான் ப்ரோ கம்பேக். சூர்யா இது எப்படி ப்ரோ சொல்றது, சூர்யாக்காகவே செதுக்கின மாதிரி இருக்கு ப்ரோ. படம் வேற மாதிரி பிச்சிட்டார் ப்ரோ. மியூசிக் 6 பாட்டு தரமா இருந்தது ப்ரோ. அதில் கன்னிமா வைப் பண்ற மாதிரி, லைக் விட்டு வந்து ஆனால் வைப் பண்ற மாதிரி இருந்தது. ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஆக்ஷன் பிச்சிட்டார் ப்ரோ கார்த்திக் சுப்ராஜ். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸ்டார்டிங்ல எந்த அளவுக்கு வைப் பண்ண ஆரம்பிச்சாங்களோ டில் லாஸ்ட் வரைக்கும் அதே சவுண்ட் அதே வைப் தான் இருந்துச்சு. எல்லாருமே கத்திட்டு என்ஜாய் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. இது ஒரு ஸ்டோரி லேக்னு சொல்ல முடியாது, பட் செகண்ட் ஹாஃப்ல லாஸ்ட்டாக முடியும் பட்சத்தில் அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ரா டைம் போன மாதிரி இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு சாங்குமே நம்ம கேட்டது தானே, ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு சாங்க்கும் ஆடியன்ஸ்லாம் கத்திட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் போர்ஷன்ஸ்னால தான் கனெக்ட் ஆகல. நல்லா இருந்துச்சு. எனக்கு எதுவும் அப்படி தோணலைங்க. ரொம்பவே ஆல்ரெடி எல்லாமே ட்ரெண்ட் ஆனது தானே, ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு.